the strong elevation of the எடப்பாடி கே பழனிசாமி உண்மையாவே ஒரு செவனேன் தாங்க உட்கார்ந்து இருந்தாரு. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பார். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் அண்ணன் எடப்பாடியாரின் இதய துடிப்புகளே. தெரியுமா எடப்பாடி மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிப்பார், நெஞ்சை துடிக்கும் ஏதோ புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் அப்படின்னாங்க. அவர் ஒரு 25 நிமிஷத்துக்கு மேல பேசி உயிரெடுத்தாரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அது என்னங்க இது? சரி, அப்போ இனிமேட்டு மழை காலம் தான், நிறைய மின்னல்லாம் மின்சாரமா கொடுத்து என்ன சொல்றேன். என்னுடைய ஆழ்ந்த ரிக்வெஸ்ட் என்னன்னா, சிடிஆர் நிர்மல்குமார் எடப்பாடி பழனிசாமியை கூட்டு போய் மின்னலை விழுங்க வச்சு மின்சாரத்தை கொப்பளிக்கும் போது எடுத்துக்கிட்டு பக்கெட்ல புடிச்சு கொண்டு அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம், ஏதாவது பண்ணி வயர் கீரை போட்டு எடுத்து வலிச்சு நம்ம மின்சாரம் பற்றாக்குறையா இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்தாருன்னா அது ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கும். அடுத்த தடவை இப்ப ஏன்னா இவங்க என்ன சொல்லிருக்காங்க, பூஜ்ஜியத்தில் இருந்தவர்களே ராஜ்யத்தை ஆளும் போது ராஜ்யத்தில் இருந்தவர்கள் நாங்கள் வந்து அப்படி விட்டுட்டு போயிடுவோமா, மீண்டும் அம்மாவின் ஆட்சியை இது பண்ணுவோன்ட்டாரு. உடனே வழக்கம் போல ஆதவஜன்ட்டாரு, இதுவே அம்மாவின் ஆட்சி தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, இதுவும் அம்மாவின் ஆட்சி தான். ஏடிஎம்கே அப்படின்னு இருக்காரு. தெரியாத நோக்கு தெரியாதுங்க. அந்த பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல்ல, SP வேலுமணின்னு, அவர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, அவரு சொல்லுவாரு. அவருக்கு தெரியலனா பக்கத்துல CV சண்முகம்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லிடுவாருன்னு. மதிக்கலையே, அவர் பேர் கூட சொல்லல. இவரு SP வேலுமணி அவர்கள் கூட இந்த அம்மா உணவகம் திட்டம் ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்க, எல்லாம் நடக்கிறதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிடுறீங்கன்னு சொல்லி தான் இவங்களோட இது. நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அதனால ஸ்டிக்கர் ஒட்டுறது பத்திலாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த திட்டங்கள்லாம் தொடருது. அம்மா உணவகம் அது ஏன் நீங்க அந்த பேர் வைக்க கூடாதுன்னா வைக்க முடியாது. இதெல்லாம் ஒவ்வொரு இதுல தான் மாறுதுன்னா, ஆனாலும் நீங்க வந்து எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்தந்த ஸ்கீம் யாரு கொண்டு வந்தாங்களோ அவங்க பேரே வைக்கிறது நல்லது, இதனால தான் தேவையில்லாத குளறுபடி நடக்கும்.